பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டேய் வருண், உனக்காக எவ்வளவு நேரமாடா மால்லே வெயிட் பண்றது? சேண்டா வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா? அது சரி, சாரு ஃப்ரெண்டுக்காக ரோடு போட்டு வச்சிருக்காரு. அந்த ரோட்ல நான் அப்படியே தாராளமா வரதுக்கு. டேய் ஃபைல் எல்லாம் வந்துட போதுரா. ரோடு ஃபுல்லா அவ்வளவு டிராபிக் தெரியுமா? டிராபிக்ல பூந்து எப்படி வந்து எனக்கு தான்டா தெரியும். ஐயோ டேய் அப்பா, தெரியாம கேட்டுட்டா. போதுமா? சரி சரி. ஆமா, அரவிந்த் வந்துட்டானா? இல்ல மச்சான், அவன் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமாண்டா. என்னது, அவன் வரத்துக்கு டைம் ஆகுமா? டேய் வெண்ண மோகனே, இன்னைக்கு எதுக்குடா எனக்கு அத்தனை வாட்டி கால் பண்ணி சீக்கிரமா சொல்லி உயிர் எடுத்துட்டு இருந்தா? இல்ல மச்சான், நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். தனியா நிக்க போர் அடிச்சதுடா, அதனால தான்டா பொண்ணே கிளம்பி சீக்கிரமா வர சொன்னேன். அட பாவி, நீ இத்தனை வாட்டி கால் பண்ணி கூப்பிடுறியே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் அரக்க பறக்க ஓடி வந்தா, நீ என்னடானா உனக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காக என்ன சீக்கிரமா வர சொல்லியிருக்க. ஆமா மச்சான். என்ன நோமா மச்சான்? ஆமா, நீ ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கிளம்புற ஆள் கிடையாது. எப்பவுமே ஷார்ப்பா அந்த டைமுக்கு தான் வந்து நிப்ப. இன்னைக்கு சீக்கிரமாவே வந்து நின்றுக்கனா? என்னடா விஷயம்? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நான் வரும்போது டிராபிக் எதுவுமே இல்ல, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்டா, அவ்வளவுதான்டா. இல்லையே, உன்னை நம்ப முடியலையே. எப்பா சாமி, டே நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான்டா நெசம். நம்ப மாட்டேன் மச்சான், நம்ப மாட்டேன். நீ தலைகிலாம் நின்று தண்ணி குடிச்சாலும் சத்தியமான நம்ப மாட்டேன்டா. டே வருண், ஏன்டா அப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? டே இதுதான்டா உண்மை, நம்புடா. டேய் நடிக்காதடா, இப்பதான்டா புரியுது இவ்வளவு சீக்கிரம் நீ எதுக்காக மாலுக்கு வந்தன்னு. டேய் வருண், என்னடா உளறிட்டு இருக்க? எனக்கு எதுவுமே புரியல. ஓ, உனக்கு எதுவும் புரியல? கொஞ்சம் அக்கட சூடு மச்சான். எங்கடா? பின்னாடி திரும்பி பாரு மச்சி. அப்பா மித்து, என்னடி இது? இந்த மாலை இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஏண்டி வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் மாலுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டுல யாருடி இருப்பா? ஃபைஷோ, நீ சொல்றது சரிதாண்டி. வீக்கெண்ட் ஆனா எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னா பின்ன வீட்டுல யார் தாண்டி இருப்பா? சரி மித்து, நம்ம வந்த வேலையை ஆரம்பிப்போண்டி. ஃபர்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகே ஃபைஷோ, நீ சொல்றது சரிதான். ஃபர்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங், அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுச்சுன்னா அப்புறம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வழக்கம் போல விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு ஃபுட் கோர்ட்ல ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். ஓகே டபுள் ஓகே மித்து. மித்து, இந்த சைட்ல இருந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம். ஓகே சரி சரிடி, வா போலாம். மித்ரா, சிவங்க என்ன பண்றான்? இவளுக்கு ஜீன் டாப் கூட நல்லதா இருக்கு. அது எப்படி இவளுக்கு மட்டும் எல்லா ட்ரெஸ்ஸும் இவ்வளவு அழகா இருக்குன்னே தெரியல. ஐயோ டே ஆதி, இப்போ எதுக்குடா நீ அவளை பச்சையா சைட் அடிச்சிட்டு இருக்க? கடவுளே. அது சார் மச்சான், சொல்லு மச்சான். இல்ல மச்சான், ஃபோக்கஸ் ஃபுல்லா உனக்கு அந்த பக்கமே இருந்துச்சா, அதான் கூட ஒருத்தவன் நிக்கிறேன் அப்படின்னு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கூப்பிட்ட மச்சான். டே ஏன்டா நீ வேற? டே நான் அது யாருன்னு பார்த்தேன்டா. ஓ சார், 1 மணி நேரமா யாருன்னு தான் பாத்துட்டு இருந்தீங்க. டேய் ஏன்டா நீ வேற? டேய் நான் சும்மா தாண்டா பார்த்தேன் யாருன்னு. டேய் பச்சையா நடிக்காதடா. ஏண்டா, ஒரு மனுஷன் யாரு என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு 10 செகண்ட் பாப்பாங்க, மிஞ்சு போனா ஒரு 20-30 செகண்ட் கூட பாப்பாங்கன்னு வச்சுக்கோயே. ஆனா சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியுமா? ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்தீங்க. நீங்க பார்த்ததுக்கு பேரு பாக்குறது இல்ல சார், சைட் அடிக்கிறது. என்னது சைட் அடிச்சுனா? டேய் வருண், ஏன்டா நீ வேற? நான் போய் அவளை ஏன்டா நீ வேற? நான் சும்மா யாரும் தாண்டா பார்த்தேன். ஓ, அப்போ நீ மித்ரா சிஸ்டர் சைட் அடிக்கல, அப்படித்தானே? ஆமா. ஓ சரி. மித்ரா சிஸ்டர் என்ன ட்ரெஸ் மச்சான் போட்டிருக்காங்க? மச்சான், இப்போ எதுக்குடா நீ சம்பந்தமே இல்லாம கேக்குற? டேய் மூடிக்கிட்டு முதல்ல கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. மித்ரா சிஸ்டர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க? டேய் இது என்னடா கேள்வி? மித்ரா ப்ளூ ஜீன், அதுக்கப்புறம் 3/4 yellow கலர் டாப் போட்டிருக்கா. அந்த டாப்போட ஃப்ரண்ட்ல ஒயிட் கலர் ஏதோ டிசைன் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல சேம் ஹேர் ஸ்டைல், அப்புறம் அதே ஸ்டெட் தான் போட்டிருக்கா. கையில ஒரு கையில மட்டும் வளையல் போட்டிருக்கா. அப்புறம் 2 ரிங் போட்டிருக்கா 2 கையிலையும். அப்புறம் செப்பல் சில்வர் கலர்ல போட்டிருக்கா. ஏன் மச்சான் இப்போ எதுக்கு கேட்ட நீ? அட பாவி, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு ஒரே ஒரு கேள்வி தாண்டா கேட்டேன். அதுக்கு இவன் அவங்க ஹேர் ஸ்டைல ஆரம்பிச்சு அவங்க செப்பல் வரைக்கும் இந்த அளவுக்கு நோட் பண்ணி, அதுவும் மைன்யூட்டா சார் சொல்றாருன்னா அப்போ இவன் எந்த அளவுக்கு மித்ரா சிஸ்டர் நோட் பண்ணிருப்பான். கடவுளே. கேட்டா சைட் அடிக்கலன்னு என்கிட்டே கதை விடுறான். சார், இதுக்கு பேர் தான் நீங்க லைட்டா பார்த்ததா சார்? நீங்க எந்த அளவுக்கு பாத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்ற பதிலே தெரியுது சார். டேய் என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம், பாக்குற எங்களுக்கு எல்லாம் புரியுது மச்சான், எல்லாம் புரியுது. என்ன ஆடியன்ஸ் அப்படித்தானே? இவன் வேற ஒருத்தவன் ஆனா உனானா ஆடியன்ஸே சப்போர்ட் கூப்பிடுவான். கடவுளே. ஏய் மச்சான், பல்லையாள்டா நீ. இதுக்குதான் என்ன நீ அறக்க பறக்க சீக்கிரம் வர சொன்னியா? ஏண்டா ஓம்போதைக்கு நான் ஊருகாவாடா? மச்சான் என்னடா பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. யார் சார் உங்களுக்கு புரியல? டேய் ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. மித்ரா சிஸ்டர் மாலுக்கு வராங்க தானே நீ சீக்கிரமா மால்ல கிளம்பி வந்து நின்ன?
எதே டேய் வருண், சத்தியமா அப்படிலாம் இல்லடா. அவன் மாலுக்கு வந்திருக்கானே, நீ திரும்பி பார்க்க சொன்னப்பதாடா எனக்கே தெரியும். புண்ணியாவே அவன் மாலுக்கு வரான்லாம் எனக்கு தெரியாதுடா. இவன் சொல்றத நம்பலாமா இல்ல வேண்டாமா? இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா பயபுல அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னே மித்ரா சிஸ்டர் பார்த்து ஷாக்கு தான் ஆனிச்சு. ஒருவேளை இவனுக்கு முன்னாடியே வர்றது தெரிஞ்சிருந்தா அவன் இந்த அளவுக்கு ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி மித்ரா சிஸ்டர் வர்றது இவனுக்கு தெரியாதோ, இது ஒரு எதிர்ச்சியான மீட்டிங்கோ. டேய் என்னடா வாய்க்குள்ளார எதுவும் முனவிக்கிட்டே இருக்க? இல்ல மச்சான், நீ சொல்றது உண்மையா போயான்னு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அனலைஸோட முடிவுல நீ சொல்றது உண்மைதான் தெரிஞ்சிருச்சு. மித்ரா சிஸ்டர் வரது உனக்கு தெரியலன்னு நான் நம்புறேன் மச்சான், நான் நம்புறேன். டேய் வருண், ஏன்டா நீ வேற? சரி மச்சான், அது எப்படியா அரவிந்த் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. அது வரைக்கும் நம்ம இந்த மாலை சுத்தி பார்க்கலாமா மச்சான்? என்னது மாலை சுத்தி பார்க்கணுமா? ஏன் இந்த மாலை முன்ன பின்னாடி சுத்தி பார்த்ததே இல்ல? ஏண்டா வாரம் இதே மாலுக்கு தான்டா வந்துட்டு இருக்கோம். புதுசா என்னடா அந்த மால்ல இருந்துற போது இதை சுத்தி வேற பார்க்கணுமாக்கும்? இல்ல மச்சான், நீ சொல்ற மாதிரி கரெக்ட் தான். ஆனாலும் நம்ம வராத இந்த 1 வீக் கேப்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு தான் மச்சான். நம்ம சுத்தி பார்த்தோம்னா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா தெரியுமா மச்சான்? அதுக்கு தான் மச்சான். டேய் எலி எதுக்காக அம்மனத்தோட சுத்துதுன்னு எனக்கு தெரியாதா? டேய் இதெல்லாம் எவனாச்சும் புயல் காத்துல பொறி சாப்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. ஏண்டா நீ எதுக்காக இந்த மாலை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. மச்சான் என்னடா ஒரு மாதிரி பேசுற? நான் உண்மையாவே மாலை சுத்தி பார்க்கணும் தான் மச்சான் கூப்பிடுறேன். ஓ சரி மச்சான், வா போய் சுத்தி பார்ப்போம். சரி மச்சான், அப்ப வாடா முதல்ல நம்ம இந்த பக்கம் போய் சுத்தி பார்க்கலாம். ஏன் இந்த பக்கம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சா சாமி கோச்சுக்குமா? ஐயோ இல்ல மச்சான், இன்னைக்கு ராசிக்கு நான் எந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை ரைட் சைட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்னு டிவில எல்லாம் ஒரு தாத்தா வருவாரு. அந்த தாத்தா சொன்னாரு மச்சான். அந்த தாத்தா சொன்னா கரெக்டா இருக்கும்னு நீ நிறைய தடவை சொல்லிருக்கல. அதனாலதான் மச்சான் சொல்றேன், நம்ம ரைட் சைட்ல இருந்தே மாலை சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே? கால கொடுமடா சாமி, என்ன இவ இன்னும் விரல் சுப்புற பையன்னு நினைச்சிட்டு இருக்கானோ? ஏண்டா மித்ரா சிஸ்டர் இந்த சைடு தான் நிக்கிறாங்க, அதனால தானே நீ இந்த சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ற. கடவுளே, எல்லாம் என் தலை எழுத்து. வேற என்ன பண்றது? கழுதைக்கு வாக்கிப்பட்டா உத வாங்கி தானே ஆகணும். சரி மச்சான், சரி வா, உன் ராசிப்படி இன்னைக்கு ரைட் சைட்ல தானே போகணும், இந்த சைடே போவோம். அது ஆதி சார் மாதிரி தெரியுதே. ஆதி சார் அது? ஆமாம் கன்ஃபார்ம் ஆதி சார் தான். ஏன்னா வருணனாவும் கூட தான் வராங்க. ஆனால் அவங்க எதுக்கு இந்த பக்கம் வராங்க? வைஷு என்னடி இங்கே நின்றுட்டு இருக்க? வா போலாம். கன்ஃபார்ம் ஆதி சார் மித்துவை பார்க்க தான் வராருன்னு நினைக்கிறேன். என்ன மேடம்? இருங்க மேடம் இருங்க, உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ். கொஞ்சம் திரும்பி பாருங்க. எதுக்குடி? நீங்க திரும்பி பாருங்க மேடம். இவ எதுக்கு திரும்பி பார்க்க சொல்றா? சரி பாக்குறேன். என்னடி திரும்பி பார்க்க சொன்ன? என்ன பார்க்கணும்? யோ மித்து, அந்த பக்கம் இல்லடி, இந்த பக்கம் பாரு. சரிடி. அங்க ஹிட்லர் இவன் இங்க என்ன பண்றான்? ஒருவேளை ஷாப்பிங் ஏதாச்சும் பண்ண வந்திருப்பானோ? இவனுக்கு ஷாப்பிங்லாம் பண்ண தெரியுமா என்ன? என்ன மேடம் பார்த்து அப்படியே ஷாக்ல நிக்கிறீங்க? அட ஏண்டி நீ வேற? நானே இவன் எதுக்காக வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன் என்ன நம்ம பக்கம் வர மாதிரி தெரியுது? இவன் என்ன இவ்வளவு நேரம் நல்லா தான் நேரா பார்த்து நடந்து வந்தான், இப்ப என்ன சுளுக்கு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? ஓ சாரி, கேஷுவலா நிக்கிறாரா? சரி. ஹாய் வருணனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மித்ரா சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? வைஷ்ணவி சிஸ்டர் ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னாச்சு இவனுக்கு? கழுத்துல சுளுக்குகளுக்கு விழுந்துச்சா? அந்த சைடு திரும்பிட்டு இருக்கான். நல்லா இருக்க வருணனா. ஹாய் ஆதி சார். அட வைஷ்ணவி மித்ரா, நீங்க 2 பேருமா? நீங்க இங்க? அட பாவி, உலக மகா நடிகண்டா இவன். கடவுளே, ஏதோ இப்பதான் பாக்குற மாதிரி என்னமா ஆக்ட் பண்றான். இல்ல சார், வீக்கெண்ட்ல அதான் சார். நீங்க இங்க? அப்பா இவன இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு கியூட்டா தெரியறா. சப்பா சின்ன கண்ணடி அது. ஒரு தடவை அந்த பார்வையாலே என்ன கொள்றா மாயக்காரி. இவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கானே தெரியல. பக்கத்துல தான் நிக்கிறேன், வாய் திறந்து ஏதாச்சும் பேசுறாளா பாரு. பேசினா அப்படியே வாயில உள்ள முத்து கொட்டிடுமோ என்னமோ. டேய் இப்ப எதுக்குடா கால்ல உதச்ச? டேய் எதுக்குடா இப்படி உங்களை பச்சை சைட் அடிச்சு மானத்தை வாங்குற? உங்ககிட்ட தாண்டா வைஷ்ணவி சிஸ்டர் கேக்குறாங்க, நீங்க எங்க இங்கன்னு. சின்ன வைஷ்ணவி கேட்டீங்க? நீ எங்க இந்த பக்கம்னு கேட்டாங்க. கடவுளே, வைஷ்ணவி சிஸ்டர் நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அத அவ கொஞ்சம் கேஷுவலா நின்னானா, அதான் சிஸ்டர் நீங்க சொன்னது அவன் காதுல விழலன்னு நினைக்கிறேன். அது எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவன் வரேன்னு சொல்லியிருந்தா சிஸ்டர், அதனாலதான் நாங்க வந்தோம். அடிஷனல் டைலாக்லாம் பேசாம ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு. அப்பா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி ஓகே வரணும்னா, நீங்க பாருங்க டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். பாய் வரணும்னா. அப்புறம் பாய். அது சரி, அவனுக்கு மட்டும் பாய் வருணனா, எனக்கு மட்டும் பாய். மற்ற நேரத்துல மட்டும் என்ன இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக புருஷன் பா, மாமா பா, அத்தான் பா. ஏன் பாய் அத்தான், பாய் புருஷன், பாய் மாமா அப்படி ஏதாச்சும் சொன்னா என்னவாமா? கடவுளே, திமிர் பிடிச்சவன் இவளுக்கு ரொம்ப ஃபுல்லா திமிரு தான். பாய் பாய். பாய் மித்ரா சிஸ்டர், பாய் வைஷ்ணவி சிஸ்டர். ஓகே வரணும்னா, பாய்னா. பாய் ஆதி சார்.
வா மித்து போலாம். இருந்தாலும் டெய்லி வேணா அத்தா அத்தான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. இன்னைக்கு லீவு வேற. இந்த சான்ஸை விட்டா இவன் நம்மள அத்தான்னு கூப்பிடவும் மாட்டா. என்ன பண்ணலாம்? ஆ, மனைவி மனைவி. கடவுளே, இவன் எனக்கு இப்படி இரிட்டேட் பண்றான். சொல்லுங்க அத்தான். ஹை அத்தான்னு சொல்லிட்டான். அது ஒண்ணும் இல்ல, சும்மா உனக்கு காது கேக்குதான்னு டெஸ்ட் பண்ணேன். நல்லாதான் காது உனக்கு ஷார்ப்பா கேக்குது. சரி ஓகே, பாய் மனைவி. ஹிட்லர் இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா சின்ன இப்படி கலாய்ப்பான். இவனை இருடா இரு, என்கிட்ட மாட்டாமையா போயிருவேன், அன்னைக்கு வச்சுக்கிறேன். பாய் அத்தான். மச்சான் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. டேடே, நான் ஒன்னும் அவளை பார்க்கலையே. அது யாரோ தெரிஞ்சவங்க வர மாதிரி இருந்தது. அதான் யாருன்னு பார்த்தேன். ஓ சரி சரி மச்சான், நீ அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுறடா. நான் உன் ஃப்ரெண்டு மச்சான். உன்னை பத்தி யாருக்கு நல்லா தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும் மச்சான். டேய் போதும்டா, சரி வா போலாம். டேய் மச்சான், நான் ஒன்னு சொல்லவாடா. உண்மையாவே மித்ரா சிஸ்டர் நீ மனைவின்னு கூப்பிடும் போதும், மித்ரா சிஸ்டர் பொண்ண அத்தான்னு கூப்பிடும் போதும் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் அவ்வளவு கியூட்டா இருக்குடா உங்க கான்வர்சேஷன். டேய் கேண்டா, நீ வேற. நான் அவளை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக மனைவின்னு கூப்பிடுவேன். அவ என்ன இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக அத்தான்னு கூப்பிடுவா. அவ்வளவுதான்டா, மத்தபடி ஒன்னும் இல்ல. சரியா? ஓ, நீங்க அவங்களை இரிட்டேட் பண்றதுக்காக மனைவின்னு கூப்பிடுறீங்க, அவங்க உங்களை இரிட்டேட் பண்ணணுங்கிறதுக்காக அத்தான்னு கூப்பிடுறாங்க. அப்படிதானே மச்சான்? மச்சான், இப்ப நம்ம 50 எபிசோட் தாண்டிட்டோம்டா. நீ சொல்ற இந்த கதையெல்லாம் ஸ்டார்டிங் எபிசோட்ல வேணா கரெக்டா இருந்திருக்கும்டா. இப்போ செட் ஆகாது மச்சான். டேய் ஏன்டா நீ வேற அடிக்கடி புரியாத டயலாகா பேசிட்டு இருக்க? யாரு? நான் புரியாத டயலாக் பேசுறேன்? ஆடியன்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அட யாருடா இவன் வேற? டேய் அரவிந்த் வந்திருக்க போறான், வாடா போலாம். ஓ அரவிந்த் வருவான்னு சாருக்கு இப்பதான் தோணி இருக்கு போல இருக்கு. டேய் வெண்ணா மொவனே, நான் எப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அவன் வந்திருப்பான்டா, வாடா போலாம் வாடா போலான்னு. நீ தானடா ஏதோ கடை எல்லாத்தையும் குத்தகை எடுத்த மாதிரி எல்லா கடையும் நோட்டை விட்டுட்டு இருந்த. இப்ப என்னடானா அரவிந்த் வந்திருப்பான், வாடா போலாமா? எப்பா சாமி, டேய் வாடா, வா போலாம். ஐஷு, இது ஓகேவா? இல்ல மித்து, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லு. சின்னது இன்னும் கொஞ்சமா? ஐயோ சின்ன வைஷு. சரி ஓகே இரு. நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்னுட்ட. இது ஓகேவா? இப்போ வச்சு போட்டோ எடுறி. இது ஓகே தாண்டி. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னா போட்டோ இன்னும் நல்லா கிளியரா விழும். சின்னது இன்னும் கொஞ்சமா? அடியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிக்கணும்னா நான் மாலை விட்டு வெளியில தாண்டி போய் நிக்கிறோம். நீ இருக்கியே. சரி சரிடி, இரு தள்ளி நிக்கிறேன். சாரிங்க, அது ஏதோ தெரியாம இடிச்சிட்டேன். டேய் மச்சான், ஃபிகர் தான் உன்கிட்ட சொல்லுதேடா தெரியாம இடிச்சிட்டேன்னு. நீ என்ன மச்சான் பச்சை கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ பேபி, நீ தெரிஞ்சே இடிச்சிருந்தாலும் நான் ஒன்னும் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன்ன மாதிரி செம்ம ஃபிகரு என் உடம்புல பட்டதுக்கு என் உடம்பு நல்லா புண்ணியம் பண்ணி இருந்திருக்கணும். என்ன மச்சான், சரிதானே? வாட்? ஹே இங்க பாரு, ஏதோ தெரியாம இடிச்சிட்டேன் தான் உன்கிட்ட சாரி கேட்டேன். சரியா? உங்க இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் மச்சான், என்னடா பாப்பா ரொம்ப தான் துள்ளுது. பரவாயில்ல மச்சான், அழகா உள்ள பொண்ணுங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கு கூட நல்ல சுகமா தான் இருக்குடா. டேய் மச்சான், கொஞ்சம் இந்த பக்கம் வாய. பாப்பா என்ன தெரியாம இருக்குதான்னு செக் பண்ணலாம். ஒருக்கி ராஸ்கல்ஸ், உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இப்படிதான் பப்ளிக்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசுவீங்களா? ஐயோ ஏதோ பிரச்சனை போல இருக்கே. கடவுளே. மித்து மித்து. டேய் மச்சான், மித்ரா சிஸ்டர் கிட்ட ஏதோ 2 பசங்க வம்பிழுத்து இருக்காங்கடா. ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். வா மச்சான், என்னன்னு போய் கேட்கலாம். வாட்? என்னடா சொல்ற? ஐயோ ஆமா மச்சான், அங்க பாரு நீயே. மித்து 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 போலாண்டி. பாக்குறதுக்கே இவங்க எல்லாம் பொறுக்கி மாதிரி இருக்கானுங்க. மித்து வா மித்து போலாம். சும்மா இரு வைஷு, இவனுங்க எல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. டேய் என்னடா, நானும் போனா போட்டும். பொறுமையா இருந்தா ரொம்ப உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கு அவ்வளவுதான் மரியாதை. பொண்ணுங்க மரியாதை இடத்த காலி பண்ணிடுங்க. அட ஆமா. ஆமா மச்சான், ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குடா. இது ஏதோ பிரச்சனை தான் போல இருக்காவா? டேய் அவங்க 2 பேரும் மித்ரா சிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. வாடா போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம். அட யாருடா இவன்? டேய் இதெல்லாம் இவளுக்கு ஜுஜுபி மாதிரிடா. சும்மா அசால்ட்டா டீல் பண்ணுவா. நீ ஃப்ரீயா விடுமச்சி, அதெல்லாம் அவ பாத்துப்பா. டேய் என்ன பைத்தியமாடா? பாவம்டா, அவங்கள பாக்குறதுக்கே பாவமா இருக்குடா. தனியா நின்று அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்கடா. டேய் வாடா மச்சான், போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். டேய் யாருடா நீ? பாவமா இருக்கா? இரு பாக்குறேன். ஆமா மச்சான், கொஞ்சம் பாவமா தான் இருக்குடா. டேய் பின்ன என்னடா பாவமா இருக்குல? வாடா போய் மித்ரா சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம். டேய் இருடா, பாவமா இருக்குன்னு தான்டா சொன்னேன். அது அவளை பார்த்து பாவமா இல்ல, அந்த 2 பசங்களை பார்த்து பாவமா இருக்குன்னு சொன்னேன். என்னது? அந்த 2 பசங்களை பார்த்து உனக்கு பாவமா இருக்கு? ஆமா மச்சான், அவனுங்க 2 பேரை பார்த்தா தானே எனக்கு பாவமா இருக்கு. ஏன்னா இவ இருக்கால, அவ கொஞ்ச நேரத்துக்கு தான் வாயால பேசுவா. அதுக்கப்புறம் அவ கையால தான் பேசுவாளே. அவ அடி ஒண்ணும் இடி மாதிரி இருக்கும் மச்சான். பார்க்கதான் மச்சான் ஆளு சும்மா ஒல்லியா இருப்பா. அடிச்சான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் கண்ணை சவக்கிற அளவுக்கு இருக்கும். அதான் மச்சான், அவங்க 2 பேரும் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மச்சான் அனுபவமா?
டேய் போதும் போதும் அடங்கு. டேய் சரிடா. டேய் மச்சான், இந்த கதையோட ஹீரோடா நீ. ஹீரோயின் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆபத்துல இருக்கும்போது நீ தானே மச்சான் போய் காப்பாத்தணும். அப்பதானே மச்சான் ஒரு மாசா இருக்கும். நீ என்னடா இங்க நின்னு மித்ரா சிஸ்டரே பாத்துப்பாங்கன்னு சொல்ற. என்ன மச்சான் இதெல்லாம்? பாக்குற ஆடியன்ஸே பாரு காண்டா இருப்பாங்க. ஒழுங்கா போ மச்சான், போய் காப்பாத்து மச்சான். டேய் மச்சான், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஹீரோ தான் போய் காப்பாத்தணும். ஆனா மச்சான், நம்ம கதையில ஹீரோவும் மாசு, ஹீரோயின் அதுக்கு மேல மாசு. அதான் மச்சான், நான் போனா கண்டிப்பா பல்பு வாங்கிடுவேன்டா. அதுக்காக தான்டா மச்சான் நான் இங்கே நிக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான் மச்சான். மித்ரா சிஸ்டர் உனக்கு ஒன்னும் எந்த வகையிலேயே சலிச்சவங்க இல்லடா. கண்டிப்பா அவங்க இந்த மேட்டரை சும்மா அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க தான். சரி பாக்கலாம். ஏய் அதை தாண்டா நானும் சொல்றேன். அவ இதெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ணுவாடா. இஃப் இன் கேஸ் அவளால டீல் பண்ண முடியலன்னா அப்போ நான் போய் மாசா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன் மச்சான். ஏன்னா இப்போ போனேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா வேணும் டம்மி பண்ணி அனுப்பி விட்டுருவா. இதே அவளால எதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நான் போனேன்னு வச்சுக்கேன், அப்ப நல்லா மாசா இருக்கும் மச்சான், மாசா இருக்கும். அதனால நம்ம டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் மச்சான். ஐயோ கடவுளே, இவனை புரிஞ்சுக்கவே முடியல ஆண்டவா. அட பாருடா. டேய் மச்சான், இன்னொரு பாப்பாவும் வருதுடா. சும்மா சொல்லக்கூடாது மச்சான், 2 பாப்பாவும் சும்மா சோப்பு ஃபிகரால இருக்கு. புரிக்கு ராஸ்கல்ஸ், உங்க 2 பேருக்கும் அவ்வளவு தாண்டா மரியாதை சொல்லிட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பேசுனீங்க போலீஸை புடிச்சு கொடுத்துருவேன். தோடா மச்சான், பாப்பா நமக்கு பயம் காட்டுதுடா போலீஸ்னு சொல்லி. ஐயோ பாப்பாவுக்கு நம்ம வரலாறு தெரியல மச்சான். அதான் இந்த பாரு பாப்பா, நான் வாரத்துல 4 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். மத்த 3 நாள் தான் இப்படி அங்க டிக்கெட்டு சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவேன். அதனால நீ போலீஸை கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பாப்பா. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடி உன்னை ஏதாச்சும் பெரிய சம்பவமா பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும் பாரு. ஏய் மச்சான், நீ சொல்றது சரிடா. எப்படியும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தானே பாப்பா போற. அதனால எங்க ஆசையை நாங்க தீர்த்துக்கிறோம். டேய் பாருடா, பாப்பா நல்லா இங்கிலீஷ்ல எல்லாம் பீட்ரு விடுது. பரவாயில்ல, ஆளு பாக்குறதுக்கு சும்மா நச்சுன்னு செம்ம ஃபிகரா இருக்க. எப்பா 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 என்ன ஷேப்பா இருக்காடா இவ. டேய் மச்சான், முதல்ல இவளை முடிப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி நிக்கிறாள் அவகிட்ட போவோம், சரியாடா? டேய் மச்சான், நீ சொன்னா சரிதான்டா. முதல்ல இவளையே முடிப்போம்டா. இவனெல்லாம் பல்ல பல்லன்னு பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்காடா. சரிவா மச்சான், எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். நல்லா பெரிய சம்பவமா ஒண்ணு பண்ணிட்டு போயிடலாம். டேய் மச்சான் ஆதி, என்னடா நீ? அவங்க 2 பேரும் எவ்வளவு மோசமா மித்ரா சிஸ்டர் கிட்ட பேசுறானுங்கன்னு பாருடா. டேய் மச்சான் ஆதி, இதுக்கு மேலே நீ கம்முன்னு இருந்தா அது சுத்தமா நல்லாவே இல்ல மச்சான். வா மச்சான், என்ன எதுன்னு போய் கேட்கலாம். வா வா பக்கம் வா, பக்கம் வா பக்கம் வா. டேய் மச்சான் ஆதி, நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? முதல்ல ஆஃப் பண்ணிடா. DI is a discount. டேய் மச்சான் வருண், ஏதாச்சும் பேசுனியா என்ன? டேய் ஆதி, என்னடா நீ? அவனுங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா அவனுங்க எல்லை மீறி மித்ரா சிஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க நீ என்னடா ரொம்ப கூலா சாங் கேட்டுட்டு இருக்கா? டேய் மச்சான், இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகற? விடு மச்சான், பாத்துக்கலாம். வா மச்சான், இந்த சாங் கேள செம்மையா இருக்கு. வா வா பக்கம் வா, பக்கம் வா பக்கம் வா. ஐயோ கடவுளே, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. சில நேரம் நல்லா தான் இருக்கான், சில நேரம் எனக்கு என்ன ஆகுனே தெரிய மாட்டேங்குது. ஐயோ பாவம் மித்ரா சிஸ்டர், கடவுளே. மித்து போயிடலாம், பயமா இருக்கு மித்து. நீ சும்மா இரு வேஷு, அவனுங்க அப்படி என்னதான் பண்றானுங்க நானும் பாக்குறேன். டேய் இங்க பாருங்கடா, அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கும் மரியாதை சொல்லிட்டான். சொல்லுங்க, மரியாதையா பேசுனதுக்கு சாரி கேட்டுட்டு ஒழுங்கா இந்த இடத்த காலி பண்ணுங்க. என்னது சாரி கேட்கணுமா? பாப்பா அதெல்லாம் எங்க வாழ்க்கையில கேட்டு பழக்கமே இல்ல. அட என்ன மச்சான், பாப்பா சாரி தடா கேட்க சொல்லுது. விடு மச்சான் விடு. பாப்பா கிடிச்சப்பே சும்மா எனக்கு ஜிவ்வுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்டுலாம். என்ன மச்சான் சொல்ற? டச் பண்ணதுக்கே உனக்கு ஜிவ்வுன்னு இருந்துச்சா? அப்படி என்னடா இவகிட்ட இருக்கு? நகர் மச்சான், நான் பாக்குறேன். இதே இந்த மோங்காட்டெல்லாம் வேணாம் மச்சி. முதல்ல அவளை நான் தொட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ தொட்டுக்க, சரியா? சரி சரி மச்சான், போன் மேல தானே பாப்பா இடிச்சது. சரி விடு, நீ முதல்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. மித்து ப்ளீஸ் மித்து, வா மித்து போயிடலாம். ஐயோ மித்து, நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையாடி? இங்க பாரு மித்து, இந்த மால்ல பாரு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. நமக்காக ஹெல்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்க மித்து. ப்ளீஸ் மித்து, பிரச்சனை எதுவும் வேணாடி, வா போலாம். ஆமா வேஷு, நீ சொல்றதும் சரிதான். இவனுங்க பேசுறதே சரியில்லை. சரி வா போலாம். ஹே மச்சான், பாப்பா எஸ்கேப் ஆக பாக்குதுடா. அடே எங்க பாப்பா எஸ்கேப் ஆக பாக்குற? டேய் புரிக்கு ராஸ்கல், முதல்ல கையை விடுடா. அட அட அட, டேய் மச்சான் சும்மா சொல்லக்கூடாதுடா. சிவ கச்சு பிடிச்சதுக்கே சும்மா சிவ்னு ஏறுது மச்சான். உண்மையாவே சிவனை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன் தான் மச்சான். இந்த ஆதி ஏன் இப்படி இருக்கானே தெரியல. ஊர்ல நேரம் வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி போய் மொதலா நின்றுப்பான். ஆனா மித்ரா சிஸ்டர் பாவம் அவங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. இவன் என்னடா இங்க கூலா நின்றுட்டு இருக்கான். கடவுளே, ஐயோ இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சுத்தமா தெரியல. இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவங்க கட்டி பிடிச்சிருப்பான். இவன் வரணும் இல்லையோ, முதல்ல நம்ம போய் என்ன எதுன்னு தட்டி கேட்கலாம். என்ன இவனை ஆளை காணும், எங்க போயிட்டா இவன்? அட பையன் காலத்துல புதிச்சுனா போல இருக்கு. அப்போ எனக்கு செம்ம சீன் ஒண்ணு இருக்கு. போடுறா பிஜிஎம். டேய் மச்சான், பாப்பா நம்ம கிட்ட போடி புடிச்சு விளையாடணும்னு ஆசைப்படுது போலடா. சரிவா, மானும் பெருசாதான் இருக்கு, போடி புடிச்சு விளையாண்டுலாம். மித்து போயிடலாம். சரி வேஷு, ஃபர்ஸ்ட் வாடி போலாம். போடா. டேய் மச்சான் போடுறா அவளுங்கள. இவனா? இவன்
ஏய் சாரா நீ முதல்ல வழிய விடுறா. டேய் அதான் என் மச்சான் சொல்றானடா, முதல்ல வழிய விடுறா, இல்லன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடுவோம். ப்ரோ வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன ப்ரோ, நான் சும்மா தானே ப்ரோ நிக்கிறேன், நீங்க என்ன ப்ரோ மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடுவேன் சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் வேடிக்கை பாக்குறதா இருந்தா போர்மா நின்னு வேடிக்கை பாருடா, சும்மா வழியில நிக்காத, வழிய விடு. ஏய் உன விட மாட்டேன்டி. ப்ரோ என்ன ப்ரோ எதுக்கு ப்ரோ இப்போ அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்றீங்க? டேய் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத, முதல்ல வழிய விடு. இங்க பாரு, பாக்குறதுக்கே சும்மா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தக்காளி மாதிரி பல்லன்னு இருக்கு, அதை பஞ்சர் ஆக்கி விட போறோம், முதல்ல வழிய விடு. ஐயோ என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. டேய் அவ்வளவு பயம் இருக்குன்னா முதல்ல தள்ளி நின்னுடா. இங்க பாரு, மாலுக்கு வந்தமா நடக்கிறது வேடிக்கை பார்த்தமா போனமான்னு இருக்கணும், புரிஞ்சுதா? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத, முதல்ல நகரு. அச்சோ முடியாது ப்ரோ, நான் இங்கதான் ப்ரோ நிப்பேன். இங்க பாருங்க ப்ரோ, பொண்ணுங்க கிட்ட எதுக்கு ப்ரோ தேவையில்லாத பிரச்சனை? விடுங்க ப்ரோ, போய் வேலை ஏதாச்சும் இருந்தா பாருங்க போங்க. சின்னது இங்கதான் நிப்பியா? டேய் பொறுமையா சொல்லும் போதே கேளு, ஒழுங்கு மரியாதையா நகர்ந்துரு, அதான் உனக்கு நல்லது. ஐயோ ப்ரோ அதான் நானும் சொல்றேன், நான் பொறுமையா சொல்லும் போதே நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இல்லைன்னா நடக்க போற சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இல்ல ப்ரோ. போடா மச்சான், பையன் பூச்சாண்டி காட்டுறான் போல இருக்குடா. டேய் யாருடா நீ? யாரு மால்ல இத்தனை பேர் பார்த்துட்டு சும்மா தானே போயின்னு இருக்கானுங்க, நீ மட்டும் என்னடா திடீர்னு ஹீரோ மாதிரி வந்து குதிக்கிற? ஐயோ ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? இவ்வளவு மாச டயலாக் எல்லாம் பேசுறீங்க ப்ரோ, ஆனா கொஞ்சம் திருத்தம் ப்ரோ, ஹீரோ மாதிரி இல்ல ப்ரோ, நான் ஹீரோ தான் ப்ரோ. போடா மச்சான், பையன் ஹீரோவாண்டா. ஓ ஃபிகருக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வருவானுங்களே, அந்த குரூப் போலடா இவன். டேய் யாரா நீ வேற, நீ இடையில இன்னும் காமெடி பண்ணிக்கிட்டு? டேய் வழிய விடுறா முதல்ல, ஃபிகர் வேற எனக்கு ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வாயால சொல்லி உங்களை புரிய வைக்கலான்னு பார்த்தா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, என் ஸ்டைலே உங்களுக்கு புரிய வச்சிடறேன். பேசாம முதல்ல வழிய விடுறா, வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. டேய் என்ன இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஐயோ ப்ரோ இந்த கேள்வியை தான் ப்ரோ நீங்க முதல்ல கேட்டிருந்திருக்கணும். ஆமா ப்ரோ, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் நான் தான் ப்ரோ. ஓ அதான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஹீரோ பறந்து வந்திருக்கீங்களா? டேய் சும்மா சொல்லக்கூடாதுடா, நீ கட்டிக்க போறவ சும்மா நச்சுன்னு இருக்கா, அதனால நீ என்ன பண்றனா அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னுக்க. அவ என்கிட்ட ரொம்ப துள்ளிட்டா, அதனால நான் யாருன்னு அவளுக்கு ஒரு வாட்டி காட்டிட்டு வந்துடுறேன். டேய் சரி நானும் பொறுமையா உனக்கு நல்ல முறையில சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா நீ புரிஞ்சுக்க மாட்ட போல இருக்கே. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? டேய் நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன மீறி அவ மேல கைய வைடா பாக்கலாம். அச்சோ இதுக்கு தாண்டா முன்னவே சொன்னேன், ஒழுங்கா சொல்ற பேச்ச கேளுங்கன்னு. பாரு சொல்ற பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா சின்னாரம் இப்படி மூக்குல காதுல கையில எல்லாம் ரத்தம் வடிஞ்சிருக்காதுல. அண்ணா ஏதோ தெரியாம பண்ணிட்டோன்னு எக்கோ மடிச்சிருக்கா. என்ன சத்தியமா இனிமே நீ இருக்க இடம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டேன்னு என்ன எங்களை விட்டுருன. ஆமாண்ண சாரிண்ண, எக்கோ சாரிக்கா, ஏதோ தெரியாம பண்ணிட்டோம்க்கா. அச்சோ அப்படியா, விட்டுணுமா? சரி ஓகே, அப்ப நம்ம ஒரு கேம் விளையாடலாம். நான் இப்போ கண்ணை மூடி திறப்பனா அதுக்குள்ளார 2 பேரும் எஸ்கேப் ஆயிருந்திருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிப்பேன், ஓகேவா? அந்த பயம் இருக்கணும். இருங்கடா, இன்னொரு நாள் என் கையில மாட்டாமையா போயிருவீங்க, அன்னைக்கு வச்சுக்கிறேன். தேங்க் காட் மித்து, நல்ல வேலைடி. அது சார் கரெக்டான டைமுக்கு வந்தாரு, இல்லைன்னா அவ்வளவுதான் மித்து, என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க கூட முடியலடி. இவன் எதுக்காக எனக்காக சண்டை போடணும்? அவனுங்களை எதுக்கு அவகிட்ட இந்த மாதிரி பேசுவீங்களாடான்னு சொல்லி அடிக்கணும்? அப்போ இவன் உண்மையாவே எனக்காக தான் வந்தானா? யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன். மேடம் நான் பேசுறது காதுல விழுதா மேடம்? என்னது? அது சரி, நல்லா என்கிட்ட மட்டும் ஏக்கர் கணக்குல வாயடி, அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்பெல்லாம் கஞ்சாலே என் கண்ணத்திலே அடி. செடி அவனுங்க அவ்வளவு பேசுறானுங்க, நல்லா பழிச்சுட்டு கண்ணத்திலே ஒண்ணு வைக்க வேண்டியதானே? இல்ல அது அவன் தான் என் கையை பிடிச்சிருந்தானே, பின்ன எப்படி அடிக்கிறது? அதான். இது கொண்டு குறைச்சல் இல்ல செண்டி, ஒத்த கை தாண்டி அவன் பிடிச்சிருந்தான், இன்னொரு கையில பூங்கி அரைஞ்சிருக்க வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா காலாலே ஒரு உதவ விட்டுருக்க வேண்டியதானே? இல்ல அது ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு, அதான் எதுவுமே தோணல. சரி விடு, இதுக்கப்புறம் கவனமா இரு சரியா? அது சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க மட்டும் வரலனா அவனுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னே யோசிச்சு கூட பார்க்க முடியல சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இவளுக்காக தான் அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு ஃபைட்லாம் பண்ணேன். வாய் திறந்து ஒரு தேங்க்ஸ்னு சொல்றாளா பாரு, திரும்ப பிடிச்சவ. இட்ஸ் ஓகே வைஷ்ணவி, விடுங்க, ஒன்றும் இல்லை, இனிமே பத்திரமா இருங்க. டே மச்சான், கலக்கிட்ட மச்சான். டேய் ஏன்டா நீ வேற. சரிடா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? சரி ஓகே வைஷ்ணவி, உங்க சிஸ்டரை பார்த்து பத்திரமா கூப்பிட்டுட்டு போங்க, நான் கிளம்புறேன். ஓகே சார். மித்து வாடி போலாம். மச்சான் போலாண்டா வா. அது ஒரு நிமிஷம். என்ன? இல்லை அது தேங்க்யூ ஸோ மச். நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆகியிருந்துருக்குனே தெரியல. அதான் தேங்க்யூ ஸோ மச். அப்போ நான் கிளம்புறேன். பாய் வரணும்ண்ணா. இவன் என்ன அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான்? சாருன்னா அந்த சம்பவத்துல இருந்து வெளியிலே வரல போல இருக்கு. டேய் மச்சான், அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. சரி மச்சான்.